வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்துட்டு ட்ரூ ஸ்டோரி பார்ட் 2. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி என் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க இங்கே போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் அதோட லிங்க் ஒன்று கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி இது என்ன கதைனா பைக்கை வச்சு தான் கதை. ஓகேவா? பைக்கில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதை வச்சு தான் கதை. ஓகேவா? ஓகே ஃபைன். ஒரு நாள் என்னாச்சு, நான் காலேஜுக்கு வந்துட்டு பைக்கில் தான் போயிருந்தேன். பைக்கில் போயிருக்கும்போது வரும்போது என் ஃப்ரெண்டை வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. வர வழியில் தான் என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது எப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு ரோடு க்ராஸ் பண்ணி தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாப் இருக்கு, இங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்டை விடுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இப்படி க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இப்படி நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு இப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது என்னாச்சு, நான் விட்டுட்டு இப்படி வரும்போது இங்கேருந்து ஒரு பையன் வந்து சடன் பிரேக் போடுறான். இப்படி நான் போகிறேன், இங்கேருந்து நான் போய் இங்கே நான் சடன் பிரேக் போடுறேன். சடன் பிரேக் போடவும் அவன் வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணலை. அப்படியே அவன் போக கிடையாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். வண்டி ஆஃப் பண்ணி அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவன் வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்லி எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணுறேன், அதுவும் நடு ரோட்டில் இது நடக்குது. அப்படி இருக்கும்போது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. சரி, தேவைலாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி இப்படி இருக்கிற வண்டியை இப்படி இருந்துச்சு. சரி, இப்படி போகலாம், இப்படி இடம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகலான்னு சொல்லி இப்படி திரும்ப டக்குன்னு இப்படி வந்து மறைச்சிக்கவும் எனக்கு என்ன பண்ணன்னு சொல்லி தெரில. சரி, ஓகே, பின்னாடி வழியாக போயிடலாம். பின்னாடி மீன்ஸ் இப்படி இருக்குன்னா இப்படி பின்னாடி வந்து இப்படி எடுத்துகிட்டு இப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். சரி, ஓகேன்னு சொல்லி நானும் பின்னாடி வந்துட்டேன். பின்னாடி போகவும் முடியல, டக்குன்னு இப்படி வந்து இடிச்சிட்டான். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்படிலாம் பண்ணுறான், வண்டி ஆஃப் பண்ணுன்றான் என்ன. ஆனால் இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. சுற்றி கடை அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குது, எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஈவன் பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் நின்றுட்டெல்லாம் இருக்காங்க, எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்தாங்க. பட் ஒரு தாத்தா அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன கேட்டார், என்னப்பா என்ன பிரச்சனை, ஒரு பொண்ணுகிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொண்ணுகிட்ட தேவைலாம் பிரச்சனை பண்ணாதப்பா, நீ போ அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா பொறுமையாக தான் சொன்னாங்க. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த தாத்தாட்ட கோபப்பட ஆரம்பிச்சிட்டான். அது என்ன பொண்ணுங்களுக்குனா ஒரு நியாயம், பசங்களுக்குனா ஒரு நியாயமான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அந்த தாத்தாட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டான்னா, இந்த பொண்ணு தான் ஹெல்மெட் போடாமல் வந்துச்சு, ஏன் அந்த பொண்ணுங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா, பொண்ணுங்களுக்குனா நியாயமா பசங்களுக்குனா ஒரு நியாயமா சொல்லி அவன் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் நடு ரோட்டில். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஹெல்மெட் போடாமல் வந்தது என் தப்பு தான். பட் எனக்கு எப்படின்னா, ஹெல்மெட் போடாமல் வந்தது வந்துட்டு வீடு பக்கத்தில் தானே, போலீஸ் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு தாட்டில் நான் வந்துட்டேன். அது ஏன் மிஸ்டேக் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகிறேன், பக்கத்தில் போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வரேன். அதெல்லாம் ஓகே தான். பட் அவனுக்கு உண்மையாலுமே நான் ஹெல்மெட் போடாமல் போனதான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி எனக்கு சத்தியமாக ஃபீல் ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவன் அங்கேருந்து ஸ்பீடாக தான் வந்தான். ஓகேவா? அவனும் கவனிக்கலை, இப்படி போகிற நானும் கவனிக்கலை. அப்படி போகும்போது 2 பேரும் சடன் பிரேக் போட்டு தான் நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்போ வரைக்கும் அவன் ஹெல்மெட் பற்றி பேசாதவன் இந்த தாத்தா கேட்கும்போது, ஏன் இந்த பிள்ளையும் கேட்க மாட்டேங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுருங்க அப்படின்னு டக்குன்னு என் பக்கம் திரும்புறான். அதுக்கப்புறம் அந்த தாத்தாட்ட அவன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா என்ன சொல்லிட்டாங்க, நீ போப்பா, நீ வண்டி எடுத்துட்டு நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். பட் இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவனுக்கு உண்மையாலே அதான் ப்ராப்ளமானது தெரில. அவன் மேபி சரக்கு அடிச்சுட்டு இதை வந்திருக்கானுங்கிறது எனக்கு தெரியலை. பட் பார்க்கும்போது பேசும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது எனக்கு தெரியலை.
ஒரு ரோட்ல இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. இப்படி ட்ரீட் பண்ணாலும் எல்லாரும் சுத்திலும் பார்த்துட்டு தான் இருப்பாங்களா? அப்படின்றது தான் என் கொஸ்டின். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன சொல்லனே தெரியல. ஒருவேளை நான் பைக் ஓட்டிட்டு ஹெல்மெட் போடாம போறது தான் உண்மையாலுமே ப்ராப்ளமா? அப்படின்னு எனக்கு சீரியஸா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம். எவ்வளோ பேர் என்ன சொல்றீங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்துட்டு நான் போடுற டெய்லி வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.